மாணவர்கள் அவர்களுடைய அறிவுத்திறனை மாத்திரம் பார்த்து செயல்திறனை மாத்திரம் பார்த்து இந்த வெற்றியை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை மாத்திரம் அணிவித்து நாங்கள் கௌரவிக்க காத்திருக்கிறோம். அந்த மாலையை பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலே தனக்குரிய கௌரவத்தினை பெற இருக்கும் அந்த மாணவன் அந்த மாணவி யார்? 155 புள்ளிகளை பெற்று 3ஆம் இடத்தில் ஒரு மாணவர் இருக்கிறார். 177 புள்ளிகளை பெற்று 1ஆம் இடத்திலே இன்னும் ஒரு மாணவனும் இன்னும் ஒரு மாணவியும் இருக்கிறார். யார் அந்த 3 பேர்? இங்க இருக்கும் இந்த ஏடி குழுவில் உள்ள 14 பேரிலிருந்து 155 புள்ளிகளை பெற்று இந்த போட்டியிலே 3ஆம் இடத்திலே தனிநபராக பெற்றுச் சென்ற மாணவர் அனல் பறக்கும் விவாதத்திலே தன்னுடைய குரலால் வசப்படுத்திய பதுஷான் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அந்த போட்டியிலே முதலாவதனை பெற்றார்கள். அந்த அடிப்படையிலே வாதங்களால் வெற்றி பேசுவதால் தன்னுடைய சகல விதமான திறமைகளையும் ஒருபட வைத்து இந்த 2 ஜாம்பவான்களை யாரை தெரிவு செய்வது என்று தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கிய என் செல்வங்கள் அந்த 2 மாணவர்களையும் அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கிறோம். தரம் 7ஐ சேர்ந்த ஒருவர், தரம் 6ஐ சேர்ந்த ஒருவர். தரம் 7ஐ சேர்ந்த மாணவி இரான்சிகா, தரம் 6ஐ சேர்ந்த மாணவர் ரேகா. என்ற அடிப்படையிலே அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இறுதி பரிசாக கேடயம் வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடிக்கான கேடயம் இந்த அடிப்படையிலே 3ஆம் இடத்திலே பெற்ற சி குழுவுக்கான கேடயம் இப்பொழுது இந்த இடத்திலே வழங்க வைக்கப்பட இருக்கிறது. அந்த அணிகள் ஒட்டுமொத்தமாக வந்து உங்களுக்கான கேடயத்தினை